ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தை வாசித்தோன்னா, கோணலும் மாறுபாடான சந்தி நடுவில் அவங்க கோணலும் மாறுபாடான வழியில் போக, நம்ம கரெக்ட் வழியில் போயிட்டே இருப்போம். அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அந்த 14வது வசனம், நான் வீணாக ஓடினதும், உலக வேலையானாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நம்முடைய கடமை எதுவாக இருந்தாலும் வீணான ஓட்டங்களை நானும் நிப்பாட்டணும், நீங்களும் நிப்பாட்டணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க போவோம். எதுக்கு ஆமேன்னு சொன்னோன்னு சொன்னால், வேஸ்ட்டாக போட்டு நம்ம அலைஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா? வேஸ்ட்டாக போட்டு நம்ம பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. இந்த